ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு செல்லாக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இந்த செல்லாக்கு வந்து நீங்கள் 10 மாதத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். காலையிலேயும் நைட்டு 2 நேரம் கொடுக்கலாம். நைட்டு வந்து ஒரு 7 மணிக்குள்ளார முடிச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக சாப்பாட்டு அரிசி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 1/2 கப் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் டம்ளர் மெஷர்மெண்ட் கப் எது வேணாலும் வச்சுக்கோங்க. என்னென்னா அரிசி 1 டம்ளர்னா அதில் வந்து பாதிக்கு பாசிப்பருப்பு இருக்கணும். இப்போ நான் 1/2 கப் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா 2 தடவை கழுவிட்டு சுத்தமாக தண்ணி எதுவுமே இல்லாத அளவுக்கு நான் வடிச்சு எடுத்துக்கிறேங்க. ஏன்னா கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் கூட நம்ம அதை ஆயில் ஊற்றி எதுவுமே நம்ம பண்ண போல, ட்ரையாக தான் இது வந்து வறுத்து எடுக்க போகிறோம். அதனால நல்லாவே நீங்கள் வந்து தண்ணியை வடிச்சிடுங்க. இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் நான் வறுத்துட்ருக்கேன். இது வறுக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தமே 5 நிமிஷம் ஆச்சு. ஒரு 3 நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறமா 5, 6 பாதாம் இருக்கு இல்லையா, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெறும் அரிசி பருப்பு மட்டும் போதும். பாசி பருப்பு தான் சேர்த்திருக்கேன், நீங்களும் அதே சேர்த்துக்கோங்க. இப்போ பாதாம் பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா 2 நிமிஷம் நான் வறுத்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாமே வறுத்து எடுத்துட்டேங்க. இப்படியே வந்து சூட்டோட நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டுற வேண்டாம். நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஈரம் இருக்கா இல்லைன்னா ஜார் வந்து நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஸ்டோர் பண்ணி வச்சோம்னாலும் கெட்டு போகாமல் இருக்கும். 2 வாரம் வரைக்கும் வச்சு செய்யலாம். பாருங்க, மிக்ஸி ஜாரில் நான் போட்டுட்டேன். இது ரொம்பவே நல்லா நைஸாக பவுடரை அரைச்சி எடுத்துட்டு மறக்காம ஜலிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா 10 மாச குழந்தைங்கும் போது நீங்க கண்டிப்பா ஜலிச்சு தான் எடுக்கணும். ஜலிச்சு எடுத்து நல்ல ஒரு டைட்டான பாக்ஸ் இருந்துச்சுன்னா போட்டு வச்சுக்கோங்க. 2 வாரம் வரைக்கும் கண்டிப்பா கெடாதுங்க. இன்ஸ்டன்ட்டா இப்பயே செய்யறது, நான் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்டுறேன் பாருங்க. உங்க குழந்தைங்க எந்த அளவு சாப்பிட்றாங்களோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 2.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2.5 ஸ்பூனுக்கு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர், பெரிய டம்ளர்ல 1 டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கட்டிகள் எதுவும் இல்லாமல் கலக்கி விட்டுக்கலாம். அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்குங்க. அடுப்பில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் தாங்க வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம். லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் மறுபடியும் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. நார்மலாக வந்து 5 நிமிஷம் வரைக்கும் கலக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கலக்க தேவையில்லை. அப்பப்போ கலக்கி விட்டிங்கனாலே போதும். அடியெலாம் பிடிக்காதுங்க. இதுக்கு இனிப்பு உப்பு நான் எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கிடலாம். நான் இதை இப்படியே தான் செஞ்சேன். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வருது. வெந்துருச்சு, அவ்வளோதாங்க. லோ ஃப்ளேமில் விட்டு 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். நைட்டு வந்து ஒரு 7 மணிக்குள்ளாரையே கொடுத்து முடிச்சிருங்க. மேலும் நல்ல நல்ல ரெசிபியாக நான் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. இப்போ பாருங்க, நான் பவுலுக்கு மாற்றிட்டேன். என் பையனுக்கு 1 வயசு தாங்க ஆகுது. இதை நான் வந்து இப்போ நைட்டில் தான் கொடுக்குறேன். ஆல்ரெடி கொடுத்து பழக்கியிருந்ததுனால நான் நைட்டில் கொடுக்குறேன். நீங்கள் கொடுத்து பழக்கிட்டு அதுக்கப்புறமா மார்னிங் கொடுங்க, அப்புறம் நைட்டு கொடுங்க. தேங்க்யூ, பாய்.